நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆமேன். தேவன் இந்த ஆசீர்வாத சலுகையை யோசேப்புக்கு மட்டும் தந்த ஒரு சிறப்பான சலுகையா? இல்லவே இல்லை. நாம் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி நான் வாசிக்கும் பொழுது, அவரது கட்டளைகளின்படி உண்மையாய் செவிசாய்க்கும் தேவ பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் பலிக்கும். மற்றும் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பது. எகிப்தின் போத்திபார் வீட்டிற்கு யோசேப்பு எப்படி வந்தான்? சகோதரர்கள் யோசேப்பை மீதியானிடம் விற்றார்கள். உலக வல்லரசு நாடாகிய எகிப்தியர்கள் பெரிய சந்தையிலே அடிமைகளை வாங்கி செல்வார்கள். அடிமைகள் மோஸ்ட்லி கருப்பு இனத்தவர்கள். ஆனால் இங்கு ஒரு சிறிய அழகிய பையன் சிவந்த மேனியுடைய யோசேப்பை எகிப்தின் போத்திபார் வீட்டுக்கு வாங்கி செல்கிறார்கள். இந்த போத்திபார் என்பவன் யார் என்றால், எகிப்தின் உயர்ந்த பதவியாகிய எகிப்திய மன்னன் இறுதியாக வகிக்கும் அந்த மரண தண்டனை தலையாரிகளின் தலைவன் தான் இந்த போத்திபார். இவனுக்கு மிகவும் பெரிய அழகிய மாளிகை வீடு இருந்திருக்கலாம். இந்த போத்திபார் வீட்டில் பெரிய பேசிய மொழிகள் யோசேப்புக்கு தெரியாது. புதிய வீடு, புதிய உலகம், புதிய பாஷை, புதிய இனம், ஜனம். ஆனாலும் தேவன் யோசேப்புடன் இருந்ததால் பல மொழிகளையும் யோசேப்பு கற்றுத் தேர்ந்தான். எஜமான் போத்திபாருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நடந்தான். பரிசுத்த வேத வசனம் என்ன சொல்கிறது? வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களுக்கு உண்மையாய் மனதோடு அதோடு கீழ்ப்படியுங்கள் என்று. போத்திபார் மனைவி மூலம் யோசேப்பின் அங்கி பறிக்கப்படுகிறது, கிழிக்கப்படுகிறது. எஜமானுக்கு உண்மையாக ஜீவித்தான். யோசேப்பின் நற்பண்பு பறிக்கப்படவில்லை. தனது தந்தை யாக்கோபின் வீட்டில் எப்படி உண்மையாய் நம்பிக்கை மிகுந்தவனாய் ஜீவித்தானோ, அதே போல் அந்நிய நாட்டிலும் அந்நிய ஜன தலைவன் அவன் வீட்டிலும் உண்மை நம்பிக்கை உள்ளவனாய் ஜீவித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யோசேப்பின் நல் ஒழுக்கமான நற்பண்பு கீழ்ப்படிதல் உண்மை உள்ளவனாய் எங்கும் ஜீவித்தான். ஆகவே தான் இந்த யோசேப்பு நிமித்தம் அந்த அந்நிய போத்திபார் வீட்டையும் தேவன் ஆசீர்வதித்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பது யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. இது நாமும் வீட்டிலும் வெளியிலும் உண்மையாய் நல் ஒழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிந்து தாழ்மையாய் ஜீவிக்கும் பட்சத்தில் உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் கடந்து செல்லும் என்பது நிச்சயம். ஆமேன். காட் பிளஸ் யூ.